இது கறிக்கு மேலே. அப்போ தான் கறி இன்னும் அது நல்லா தம்மாகும், சாஃப்டாகும். இன்னும் கறிக்கு மேலே அந்த அரிசி நான் அப்போல சொன்னேன் தெரியுமா, ஒரு கறி உடையாமல் எடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு. நீங்கள் நேரடியாக சட்டிக்கு அடியில் அந்த கறி மொத்தமும் சட்டிக்கு அடியில் கிடக்கும், அப்படியே கறியை நம்ம வந்து அரிசியை தட்டிக்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரி தட்டும்போது அள்ளும்போது கரண்டி விட்டு அள்ளும்போது கண்டிப்பாக கறி ஃபுல்லாமே உடஞ்சி தான் வரும். வியாபாரத்துக்கு வந்து செட் ஆகாது. இப்படி நீங்கள் வந்து ஒரு 60% அரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே கறியை போட்டுட்டு 40% அரிசி மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கறி வந்து நடுவில் கிடக்கும், அரிசிக்கு நடுவில் இருக்கும். கறியை வந்து நம்ம அள்ளும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கரண்டியை நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக சட்டிக்கு அடியில் விட்டு அப்படி தென்னிங்கனாலே போதும், கிண்டு அப்படி தென்னா போதும், கறி ஃபுல்லாமே அப்படியே டாப்பாக மேலே வந்துடும், முழுசாக வந்துடும். எந்த உடையாமல் உங்களுக்கு அரிசியில் வந்து அப்படியே அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள், இது ஒரு ஸ்டெப்பு. எத்தனை ஸ்டெப்பு இருக்குது பாருங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு, எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது பாருங்கள். இது ஜமீலா பிரியாணி கடையோட பெரிய ஸ்பெஷலு. நான் உங்களுக்கு இன்னும் வேலை இருக்குது, நான் இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டலை. போடுங்க, மூடியை போடுங்க. அது ஓகே. இப்போ வந்து தம்மில் போட வேண்டியதான். இப்போ ஃபுல்லாக தீ வச்சுருக்கோம். இது ஒரு 2 மினிட்ஸு, ஒரு 2 நிமிஷம் நல்லா சைடில் ஆவி வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் தான் ஸ்லோ பண்ணணும்.